என்கிட்ட ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு ஒரு பிள்ளை வந்துச்சுங்க, ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். 17 வயசு நாதன் சார், ஒரு லவ் அஃபேர், புள்ள படிக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் இயர். லவ் அஃபேர் பண்ண பையனுக்கு 30 வயசு தாண்டி இருக்கு. இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு 5 நாள் சிட்டிங் அந்த குழந்தை கிட்ட பேசுறேன். அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு, இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருச்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன், இதை பத்திலாம் நான் இனிமேல் பேச மாட்டேன், தேங்க்யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க, சனியனே இதைத்தானே 6 மாசமா நான் சொன்னேன், இப்ப என்ன செய்யறது? இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஆசிரியரா நான் சொல்றேன், ஆசிரியரா சொல்றேன். ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன், இன்னைக்கு 6 வயசு குழந்தை, எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா. உன் பேர் என்ன? ஹேமந்த். உங்ககிட்ட கேட்டேன், என்ன படிக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்குது? இந்த பள்ளிக்கூடத்துல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? விளையாடும், நிறைய விளையாடுவான். உண்மை இல்லைங்க. ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று +2 படிக்கிற குழந்தைக்கு, +2 முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் PRO-வானா, அது அவங்க அப்பா வாங்கி ஃபில் அப் பண்றாரு. ஏன்னா அவன் தப்பா ஃபில் அப் பண்ணுவாளாம். பண்ணட்டோங்கிற நான் அடிச்சு எழுது, வாழ்க்கையில் கற்றுக்கொள், எல்லாவற்றையும் நீங்களே தரணும். வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஓகேவா? அனுமதியுங்கள் குழந்தைகளை. இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும்? அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களேன். உடனே பெரிய ஆளாயிரணும். நீ வக்கீலாவும், நீ அவங்க அப்பா வருவார், நீ IPS, அவங்க மாமா வருவார், டாக்டர் ஆவுடா. 10வது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு +2 வரைக்கும் போவோம், ஒன்னும் ஆக மாட்டேன் போ. மனநோயாளியா சுத்துது பல நேரங்களில் குழந்தைகள். நான் ரொம்ப கற்றலில் நான் அந்த பாயிண்ட சொல்றேன். நான் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இந்த பாயிண்ட. நல்லா படிக்கிற குழந்தை ஏதாவது வீட்டுல இருந்தா அடுத்தவங்க கிட்ட காட்டி பெருமைப்படாதீங்க. ரொம்ப பிரஷர் குழந்தைக்கு தெரியுமா, ரொம்ப மண்டை காஞ்சிரும் அந்த குழந்தைக்கு. ஐயோ என் குழந்தை பர்ஃபெக்ஷனலிஸ்ட்ங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரும், அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. பிரதமர் மோடி பேசினாருங்க, your children's progress report is not the parents visiting card. உடனே பிள்ளைய வச்சு சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கும், அது எதுக்கும் போவாது, ஒன்னும் படிக்காது. நம்ம வீட்டுல இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன், அந்த மாதிரி வீட்டுல குழந்தைங்க இருந்தா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். சூப்பரா படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் பாக்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை ஒண்ணு இருக்குது, என்னை விட ஜாக்லின் சூப்பரமா படிக்கும், அது ஹெட் மிஸ்ட்ரஸா இருந்து சூப்பரா சம்பாதிக்குது. நான் சுமாரா படிப்பேன், அவளை விட கூடுதலா சம்பாதிக்கிறேன். என்னை விட படிக்கவே படிக்காது ஒண்ணு, அதுக்கு தெரியும், லட்சுமி. அது ஒரு தொழிலதிபரா இருக்குது. நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன மாதிரி திறமைசாலியும் கூடுதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய சிஸ்டம், உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா, என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை இந்த 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற ஆளா வரும். அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்களேன், அதைத்தான் அவர் சொல்றார், அதைத்தான் அவர் சொல்றார். வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து தந்திருக்கிறது. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவேட்கையாக இருந்திருக்கிறது. ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேரின்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன? இதோ 10வது நாள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறீர்கள், இவ்வளவு பேர் கேட்கிறீர்கள். நான் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கேட்போரை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. கேட்போர் என்கின்ற ஒரு இனக்குழுவினுடைய முன்னேற்றத்தை வழிவகுத்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. என் பேச்சை கேட்கின்றவர்கள் அறிவு கொண்டவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று மற்றவர்கள் முயற்சி செய்ய, யாரெல்லாம் பேச்சாளர்களின் பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களை காட்டிலும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாவில் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார். அதுதான் கவிதை பித்தன் சொன்னார், உனக்கு பொன்னாட பொருத்தத்துக்கு வருவாங்க, அவங்க உன்னை விட படிச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்பார், அவர் அதை படித்துவிட்டு தான் உனக்கு தருவார். அதனால் மிக ஜாக்கிரதையாக இரு என்று அவர் சொன்னதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தம்,
ஒண்ணும் இல்லைங்க, நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். வந்ததும் பொன்னாடையை ஏன் போர்த்துகிறார்கள்? அவர் டிரஸ் பண்ணி தானே வந்தார் முத்தரசன். அவருக்கே ஒரு துண்டு போட்டாங்க, இவருக்கு ஏமா மரியாதை? சொல்லுங்க, மரியாதை நிமித்தம். இளைஞர்களுக்கு சொல்லுங்கள், உடலிலே துணியை போர்த்துவது மரியாதைக்குரிய நிமித்தம். ஏனென்றால் ஆடை போர்த்த கூடாது என்ற ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். அதனால் ஒருபோதும் ஆடைகளை குறைக்கும் அரசியலை புரிந்து கொண்டு என் உடலை நான் காட்ட மாட்டேன், இது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று பெண்களும் ஆண்களும் சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடுதான் மரியாதைக்காக ஒரு துண்டை எடுத்து அப்படி போத்துறது. கலைஞர் ஒரு சூப்பர் விஷயத்தை செஞ்சார். பயனாடைன்னு கொடுக்காம பொன்னாடைன்னு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பயனாடை கொடுத்தா அவங்களுக்கும் போத்துறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது, தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு. அதனால பளபளப்பா எடுத்து போத்தி விட்டார். உடம்ப போத்து. எனக்கும் பல நேரங்கள்ல யோசனை உண்டு, இந்த பொன்னாடை என்ன பண்றது? இப்ப இந்த பிளவுஸ்லாம் அதுல தைச்சதில்ல, பார்க்காதீங்க, இது வேற மெட்டீரியல். நல்ல வேளை ரோவர் சார் வந்து புடவை கொடுத்தார். பயனாடை இல்லாமல் அது பயனாடையே பொன்னாடையாக கொடுத்தார். போட்ட வேஷ்டிகள் எல்லாம் பொன்னாடைகள் இல்ல, பட்டாடைகள், பொன்னால் நெய்யப்பட்ட பட்டாடைகளை கொடுத்தார். சான்றோர்களை இப்படித்தானே கொண்டாடிவிட முடியும் நம்மால். யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, குரு என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், குரு என்றால் இருளை விளக்குபவன் அர்த்தம். ஆசிரியர், ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய விடுங்க. உங்க பிள்ளை பொய் சொல்லுது, என் பிள்ளையா அது பொய் சொல்ல தெரியாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோடு சேர்ந்துதான் என் பிள்ளை பழா போகுது. நானும் அந்த 4 பேரை 25 வருஷமா தேடி ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த 4 பேருக்கு லீடரே இதுதான். உங்க என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் 2 பேர் இருக்கு. ஒரு பேர் நம்ம வீட்டுல வச்சா மாணிக்கம், அதுக்கு உள்ள ஒரு பேர் வளர்ந்துட்டு இருக்கு பாட்சா. உள்ள இருக்குது, ரெண்டு வேஷத்துல இருக்குது. டீச்சர்களுக்கு தெரியும் அந்த 2வது வேஷம் என்னன்னு. சொன்னா கத்துக்கோங்க. நம் பிள்ளைகளை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்க. சொற்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், வியந்து சொல்வதற்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்கிறேன். இப்ப வந்து அமெரிக்க நாட்டில் ட்ரம்ப் உள்ளவர் போனவர் என்ன பண்ற, அந்த ரீல்ஸ் பாக்குறேன். அந்த டேபிள அந்த செக்ரட்டரி வந்து சொல்றாரு ட்ரம்ப் சார் கிட்ட, அந்த மாண்பமை ட்ரம்ப் அவர்கள் கீழே ஒரு டிரா இருக்கு, அதை தரங்க அப்படிங்கிற. என்ன இருக்கு அதுல அந்த பைடன் சார் போனார்ல, அவர் வந்து ஒரு தேங்க்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. அவர் பிரிச்சு, நல்ல வேளை நீ இதை சொன்ன, நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆட்சி முடியும் வரை நான் இதை பார்த்திருக்க மாட்டேன்னு சொன்னார். பாருங்க, ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் பேர் ஜேம்ஸ் புச்னன். ஜேம்ஸ் புச்னன் தன்னுடைய டென்யூர் முடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியில போறார். உள்ள வந்தது யார் தெரியுமா? ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்னால ஜேம்ஸ் புச்னன். வெளியில வரும்போது ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கன் கை குலுக்கி விட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், நான் இந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எப்படி மனமகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேனோ அதே மனமகிழ்ச்சியுடன் நீங்களும் உள்ளே வந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியான மனிதர். நான் சொன்ன உடனே நீங்க கை தட்டிட்டீங்க. ஆனா சொன்ன வார்த்தை என்னங்கிறது வீட்டுக்கு போய் அமைதியா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஏற்ற இறக்கத்துல நீங்க கை தட்டிட்டீங்க. நான் வெளியேறுகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறேன், அதே மகிழ்ச்சியுடன் நீ உள்ளே வருகிறாயா? ஒன்றை துறக்கும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றை பெறுகின்ற பொழுது இருக்கின்றது என்றால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார்ல, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாம் கம்பன். உனக்குதான் ராஜாங்கம் அப்படின்னா காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். உனக்கு ராஜாங்க இல்ல, இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ யாரும் செப்பரங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. இருக்குன்னு போது எப்படி சிரிச்சுட்டே இருந்தானோ, இல்லன்னு போது அதே மகிழ்ச்சியில இருந்தானோ. அவன் லீடர். லீடர்ஷிப் என்னங்கிறதுக்கு ஜேம்ஸ் புச்னன் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பாடம் எடுக்கிறான். டாடா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி நிறுத்தினா, டாடா கிட்ட ஒருத்தர் வரார், மிஸ்டர் டாடா, எனக்கும் அந்த பிரச்சனை உண்டு, பேனாவை தொலைச்சிருவேன், அதனாலதான் நாதன் சார் கிட்ட கேட்டேன், அவர் இந்த மாதிரி ஒரு டைரியை வாங்கி இதுல விழாம இதையாவது வச்சு பாரு அப்படின்னு வாங்கி கொடுத்தார். டாடா என்ன வாங்கி கொடுத்தார் தெரியுமா? சொன்னார், தொலைச்சிரியா? ஆமாயா தொலைச்சிறேன், ஒண்ணு செய், தங்கத்துல வாங்கிக்க, வாங்கு,
தங்கத்துல வாங்கிட்டான். 6 மாசம் கழிச்சு பார்த்தா பேனா பத்திரமா இருக்கு. ஏன்? அவனு சொல்லட்டுமா? விலை மதிப்பற்றது எதுவோ, உங்கள் மனதில் விலை மதிப்பற்றது எதுவோ அது உங்களோடு கடைசி வரைக்கும் தங்கி இருக்கும். எது விலை மதிப்பற்றது என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வினாடியில் அது உங்களை விட்டு விலகும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது? ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு என்னுடைய தாயார் சில நல்ல விஷயங்களை கற்றுத் தருகிறார். நான் கற்றுக்கொள்கிறேன். இந்த வயதில் கற்றுக்கொள்கிறேன். உலகத்துக்கே பாடம் சொல்லுகிறேன். ஆனால் நல்ல விஷயங்கள் யார் வாயில் இருந்து வந்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்று பார்க்கிறேன். நான் ஒரு ரகசியத்தை, சூட்சுமத்தை சொல்லுகிறேன். யார் எதை சொன்னாலும் அதை உடனடியாக கேட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று உங்களுடைய மூளைக்கு செலுத்தி வடிகட்டி புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய வியப்பான சூழல் நடக்கும். என்னுடைய அப்பா எனக்கு நல்ல தாலாட்டு பாடுவார். அவர் தாலாட்டு பாடும் பொழுது அம்மா தானே பாடுவாங்க எல்லா வீட்லயும். எங்க வீட்டுல எங்க அப்பா பாடுவார். எங்க அம்மா பேசும். எங்க அப்பா சூப்பரா பாடுவார். குரல் அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த காத்து மேல காத்து கீழே பாடுறாங்களே, அப்படி பாடல. அப்பா பாடின தாலாட்டு பாடல் எனக்கு இன்றைக்கு நினைவிற்கு வருகின்ற பொழுது நான் சில ஞான வெளிச்சங்களை பெறுகிறேன். தாலாட்டு பாட்டு தான். போகிற போக்கில் சொல்லும் போது தூங்குற பாட்டு தான். தூங்குகின்ற பொழுது இப்படி சரியான வார்த்தைகள் வந்து விழுமோ, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்றி தருமோ? தரும், தரும். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இவ்வளவு புகழ்ந்து சொல்றேன் எங்க அப்பா பத்தி. ஒரு 2-3 கூட்டத்துக்கு தவிர்த்து மற்ற இடங்கள்ல சொன்னதில்லை. இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. எங்க அப்பா நான் பிறந்த உடனே என்ன பார்க்க வரலப்பா. கோஸ் ஆஸ்பத்திரியில தான் எங்க அம்மா என்ன பெத்தாங்க. ஏன்னா கருப்பா இருக்கிறேனா, 3வது பொம்பளை பிள்ளை. வரலீங்க. பெட்ல இருந்து கீழே எடுத்து போட்டாங்களாம் எங்க அம்மாவை. எங்க அம்மா என்னை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி வந்திருக்காங்க. இதை எப்போ சொல்றாங்க தெரியுமா? 1997 முதலாக நான் வெளிநாடு போவதற்காக, விமானம் ஏறுவதற்காக வீட்டை விட்டு கிளம்புற செருப்பு போடுறேங்க. செருப்பு போடுறதை பார்த்துக்கிட்டே எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நிமிஷம் அம்மா, உன்னை ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்தனா, கையில உன்னை பிடிச்சிட்டு இருந்தனா, 2 காலு கீழே அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, சிவப்பா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், கருப்பா இருந்தா புள்ள கால் சிவப்பா இருக்குமாமா? அப்படிதான்ப்பா இருக்கும். அந்த காலை பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகும் கால். ரொம்ப நேரம் அந்த பாதத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த பாதத்துல இப்ப செருப்பு மாட்டிக்கிட்டு நீ ஏர்போர்ட் போற, வெளிநாடு போற. நான் உன்னை சொல்றேன், செய்வியா? சொல்லுங்கம்மா. நீ போற மலேசியா நாட்டுல கடல் இருக்குதா? தெரியலம்மா. கால் நினைச்சிரு. ஏமா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தும். சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுச்சுல, நான் போய் காலை நினைச்சேன். மலேசியால 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போற செலவை கூட மாவட்ட ஆட்சியை தான் கொடுக்குறாங்க. சொற்கள், கவனம். அந்த வினாடியில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசுவார்கள். இயற்கையின் பேரருளும் இறைவனின் பெரும் கருணையும் இருந்தால் அந்த சொல் உங்களுக்கு புரிந்து போகும். உங்களுக்கு புரிந்து போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லை தேர்ந்தெடுத்து கொண்டு வரேன். இப்போங்க விருத்தாச்சலம்க்கு பக்கத்துல பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். குழந்தைகள் கவனம், இளைஞர்கள் கவனம். நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையங்க உரி அடிக்கிற ப்ரோக்ராம் இங்க நடக்குமா? உரி அடிப்பியா? நீ அடிப்பியா? அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா? அங்க ஒரு அடிதான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அது தப்பாயிடுச்சுன்னா புடிங்கிடுவாங்க கொம்ப. 100 பேர் பங்கு பெற்றார்கள். 6 முதல் 18 வயது வரை. 6 வயது பையன் ஜெயிச்சிட்டாங்க. 1000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. வந்து அப்படி ஜெயிச்சுட்டு வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தா பாருங்க. பக்கத்துல நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். ஒரு விஷயம் சொல்லவா? குழந்தைகளிடத்தில் யார் மிகச் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அவங்க கிட்ட பேசணும், அவங்க பேச்சு கேட்கணும். அந்த பையன் கிட்ட சும்மா கேட்டேன், உன் பேர் என்ன? அப்படி பார்த்தாங்க. அவன் கண் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்போ எனக்கு இந்த பிரசிடென்டா இருந்தார்ல ஒபாமா, ஷார்ப்புங்க. அப்படி பார்த்தாங்க. என்ன கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லில அந்த புறப்பட அம்பு மாதிரி இருந்தான். பார்த்தான். என்ன பேரு? என்ன பேரை சொன்னா பாருங்க, ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். உடனே எனக்கு இங்க சிரிப்பு வந்துருச்சு. இந்த 6 வயசுல இருக்க ராஜராஜ சோழன் உரி அடிச்சிட்டு வந்து உட்காந்து சொல்றது. இப்படி கேட்டேன், உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு?
சொன்னா பாருங்க பதில், அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். என்னப்பா? ராஜேந்திர சோழன். எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை, நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். எப்படி ஜெயிச்ச சொல்ல? இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்து தத்தென்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன். ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வேணுமா? 100 பேருக்கு நடுவுல ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், நான் போனா என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அங்கிள், அவர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னா உங்களை மாதிரி இருந்தார் சார் கொஞ்சம். சரி, இவர் அப்புறமா எழுப்பி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தார். இன்ஷர்ட் பண்ணியிருக்காரு, இது பனியன் போட்டிருக்காரு, இன்ஷர்ட் பண்ணியிருக்காரு, பிடி மாஸ்டர் மாதிரி இருக்காரு. ஊதிக்கிட்டே இருக்கிறார் விசில. அந்த பையனுடைய கண்ணுல துணியை கட்டிட்டு காதல ஊதி இருக்காரு விசில. ஊதி சுத்தி விட்டாராம். சொல்றாங்க, கண்ணை கட்டி காதுல விசில ஊதி சுத்தி விட்டாரு, எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி, உங்களுக்கு தான் தெரியல, இத்தனை பேரும் கத்திட்டு இருக்காங்க. ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு. ஆய் படி படி, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல ஆய் பத்து, அடி அடி அடின்னு சொல்றாரு. நான் யார் பேச்சும் கேட்கல, சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருந்தேன். அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது, ராஜா, என் அம்மாவின் குரல். நான் அந்த குரலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ள இருந்து மூடிட்டேன். என்ன சொல்றான், நாம கண்ணை மூடினா அதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு தானே பார்ப்போம். அவன் அம்மா குரல் கேட்டவன மூடிட்டாங்க. அவன் உள்ள ஏதோ அவனுக்கு காணாயிடுச்சு. ராஜா லெஃப்ட்ல போ, 2 அடி போ, அப்படியே நில்லு, ஒரு 1/2 அடி முன்னால வா, நில்லு, அப்படியே கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத, மேல போயிடுச்சு, அடிக்காத அடிக்காத, கீழே இறங்கும் போது இப்ப அடா, நான் அடிச்சா உடஞ்சிருச்சு. யார் பேச்சை கேட்கிறோம்? எதில் கவனமாக இருக்கிறோம்? அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா? ஜெயிக்கிறோம். கற்றல் அப்படித்தான். ஒன்றை செய்யும் பொழுது இன்னொன்றை செய்து கொண்டிருந்தால், சில பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்க் உமன். ஒன்னும் கிடையாது. இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும். இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அந்த தியானம் இருக்குல்ல, அந்த கவனம் இருக்குல்ல, அதற்கு பெயர் கற்றல், லேர்னிங். லேர்னிங் நடக்கும் பொழுது எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டு உள் கதவு, இந்த 3ஆம் கண் என்கிறோமே, அது திறந்து கொள்ளும். அப்பொழுது கற்றது எப்பொழுதும் மறக்காது. உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றது மறந்து போகும் என்பதுதான். கற்றது ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றால் கவனத்துடன் அந்த கற்றலை மேற்கொள்ளுங்கள். யார் ஒருவர் கவனத்தோடு அந்த கற்றலை மேற்கொள்கிறோமோ அவர்கள் வாழ்நாட்களில் எப்பொழுதும் தான் கற்ற வித்தையை மறப்பதே இல்லை. நான் ஒரு கவிதையை ரசிக்கிறேன்னா உள்ளும் புறமுமாக உயிர் தன்மையுடன் அந்த கவிதையை ரசிப்பேன், மறக்கவே மாட்டேனே. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த மேடையில 2 பேர் இருக்காங்க. நாம் எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், அப்படித்தானே? என்ன கேட்டா இந்த 2 பேர் உட்கார்ந்திருக்காங்கல்ல, ஒருத்தருடைய மதம் சட்டம், நான் அறிந்தவரை. இன்னொருத்தருடைய மதம் திராவிடம். இதுதான் இவர்கள் 2 பேருடைய மதம். எதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்களோ அப்படி அவர்கள் முழுமையாக வெளிப்படுவார்கள். நான் இப்படித்தான் மனிதர்களை பார்த்து வாசிக்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தில் நின்று ஜெயிப்பது, எப்படி ஒன்றுக்காக நாம் பலியாகாமல் இருப்பது எப்பொழுது புரியும் நமக்கு? 40 வயதில், 50 வயதில், 60 வயதில் கூட புதிய விஷயங்கள் வந்து சேர்கின்றன. ஒருத்தர் 60 வயசு இல்லையா, தப்பான ஒரு வேலையை செஞ்சார். நான் கேட்டேன், 60 வயசுல இப்படி செய்றீங்களா? அதுக்கு ஒரு தந்த பதில் என்ன தெரியுமா? 60 வயதில் எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் 60 வயதில் இருந்ததில்லை. இட் இஸ் நியூ. அவருக்கு அது புதுசு தானே. அப்படி என்றால் புதிதாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்காக புதிதான சில விஷயங்கள் வந்து சேர்கிறது. ரொம்ப நுட்பமான புதிதான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு 3 மாதமாக நான் சந்திக்கின்ற மனிதர்களுடைய மனங்களில் எல்லாம் இதை நான் இன்ஜெக்ட் பண்றேன். யூடியூப்ல வருதா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. யூடியூப்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் மேடைகளில் நின்று பேசுகிறேன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏனென்றால் வாய்ப்புகள், வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதே இல்லை. என் குழந்தைங்க பிரமாதமான ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்து வேற ஒரு ஸ்கூல்ல நான் போட்டேன். ஏன் தெரியுமா? ஸ்கூல் தான் பிரமாதமான ஸ்கூல், என் குழந்தைக்கு தேவையான பிரமாதம் அங்க இல்ல. அப்ப எனக்கு புரிஞ்சது ஒரு பெற்றோரா, ஸ்கூல் மே பி தி வெரி கிரேட்டஸ்ட் ஸ்கூல் பட் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மை சன். தூக்கிட்டேன் நான் அங்கிருந்து. சொற்கள் அப்படித்தான். உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா பின்பற்றிக்கோங்க. நான் சொல்லுவது எல்லாம் அப்ளிகேஷன் தான். உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணலாம். உங்கள் வாழ்க்கை ஏதேனும் ஒன்று. நான் பெரியவங்க கிட்ட சொல்றேன், இன்றைய இளைஞர்களுடைய சிக்கல் நமக்கு தெரியாதியா? நான் 17 வயதிலிருந்து 20 வயது பிள்ளைகளுக்கு 25 ஆண்டுகளாக பாடம் நடத்துகிறேன். அந்த வளர் இளம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக அறிந்தவள் நான். நம் வாழ்க்கையை விட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சிக்கலானது. இதை விட சிக்கலானது சிறுவர்களுடைய வாழ்க்கை, ரொம்ப சிக்கலானது. அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்ம பெரியவர்களுக்கு
விவாகரத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு வலி தானே. குழந்தைகளுக்கு என்ன வலி தெரியுமா? பிரேக்கப். பாவங்க அதுங்க. ஆனா விவாகரத்து பண்ணா 4 பேர் சொல்லுவான், பிரேக்கப் ஆனா விடுறா மச்சான் வாரா பார்ட்டிக்கு போலாமா. நம்ம வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், வயது முதிர்ந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன். நான் கனடா நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, அந்த நாட்டுல என்னை அழைத்த அந்த இயக்கத்தின் பெயர் மிஸ்டர் தமிழ் கனடா. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா 63 பேர் அந்த வருஷத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னர் ஹார்மனி பத்தி பேச என்ன கூப்பிடுறாங்க. 75 பேருக்கு தான் டிக்கெட் இருக்கு. ஆனா 150 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல. 2 நாள்ல தான் நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஹால். நான் பேசுறேன், பேசி முடிச்சிட்டு வெளியில வரேன். பேக் ஸ்டேஜ் நிறைய பேர் பாராட்டுவாங்க தானே, சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு. அப்படி பாராட்டிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தா. அவளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். பேரழகி. இப்படி நிறுத்திருக்கா தன்னை, இவ்வளவு அழகா நிறுத்திருக்கா. பெரும் பணக்காரின்னு தெரியுது. ஏன்னா எல்லாம் வைரங்களாவே போட்டிருக்கா. பெருமாதமான மேக்கப், எல்லா மேக்கப்பும் விலை உயர்ந்த மேக்கப் போட்டிருக்கா. அவன் நடந்து வரும்போது அவ செருப்புல இருந்து உடல்ல இருந்து உயர் ரகம். கிட்ட வந்தா, வந்துட்டு கைய பிடிச்சிக்கிட்டு நெத்தியில வச்சுட்டு மறுபடியும் உதட்டுல வச்சு நெத்தியில வச்சு உதட்டுல வச்சு நெத்தியில வச்சு உதட்டுல வச்சுக்கிட்டே இருக்கா. என் கைய அழுறா. என் கையில எல்லாம் கொஞ்சம் பவுடர். அவ கண்ணுல கண்ணீர். மேக்கப் கலையுது அவளுக்கு. மேக்கப் கலையுது. அழாத அழாதன்னு சொல்ற. அழுதுட்டா ஒரு வார்த்தை சொன்னா, தேங்க்யூ, நன்றி. நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டேன், நன்றி. கற்றல் நன்று. ஏன் தெரியுமா? கற்றவர்களுக்கு நாம் நன்றியை சொன்னால் கற்றல் நன்று. நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். கற்றல் நிகழ்ந்துருச்சு உள்ள. அவன் நன்றி சொல்றான். தேங்க்யூ. 8 வருஷமா உள்ள போராட்டத்தோடு இருந்தேன், சிறைப்பட்டு இருந்தேன், விடுதலை பண்ணிட்டீங்க. என் ஓடு உடைந்தது, தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி போனா. அவளையே பார்த்துட்டு இருந்தா. உள்ள போயிட்டா. திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு ஒரு சுத்தியல் அடி. ஏய் சுல்தானா, என்ன அப்படி உட்கார்ந்துருக்க? ஓடு, பின்னால ஓடு. போ. தொடுத்தது உள்ள ஒண்ணு. நேரம் ஓடி போய் பார்த்தா BMW ஏதோ அப்படி கார் அப்படி ஆன் பண்ற, திறக்கிறான், கதவை திறக்கிறான். அவ ஓடி வந்தா. என்ன மேடம், 45 நிமிஷம் பேசியிருக்கேன், 18 பாயிண்ட் பேசினேன், எந்த பாயிண்ட்ல உனக்கு ஓடு உடைஞ்சது? நான் 18 பாயிண்ட்டுமா உடையும்? ஏதாவது ஒண்ணு தானே இல்ல? 1 மணி நேரம் பேசியிருப்போம். ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த அவையில தான் இருக்கிறா. என் கண்ணு அவ நான் பேசி ஒரு பாயிண்ட நிறுத்தின பாருங்க, அதுல இருந்து இப்படிதான் இருக்கா. யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று அவளை பாதிச்சிருச்சு. அவ உள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்குள்ள ஏதோ ஒரு கற்றல் நிகழ்ந்திருக்கு. போதும், அது போதும். 600 பக்கம் புக்கு படிக்கிறோம். 532வது பக்கத்துல 3வது பேரால 2வது வரி நம்மளுடையதா இருக்கும். அதுக்குதான் அந்த 600 பக்கத்தையும் படிக்கிறது. 1 மணி நேரம் பேச்சுல ஒரு பாயிண்ட் தான் நிகழ்ந்துருச்சுன்னா, என் வருகை வெற்றி, உங்கள் வருகை வெற்றி. எதுவும் கிடைக்காம கம்முன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஏதேனும் ஒன்று கற்றல் நிகழணும் இல்லையா? பாருங்க, எது உன்னை பாதித்தது சொல்லு. என் மக்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்வேன்ல, சொல்லு. அவ சொன்னா இந்த பாயிண்ட் தான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டா. அந்த பாயிண்ட் வேணுமா? 8 வருஷமா அவளை வச்சு செஞ்ச உள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவ விடுதலை ஆயிட்டா. அதுல இருந்து நான் சொல்றேன் பாருங்க, இந்த அவையில இருக்கக்கூடிய பலர் விடுதலை பெறுவீர்கள். ஏதோ ஒரு இந்த கூட்டம் மாதிரி இல்ல, கிடையாது, அது கிடையாது. பாருங்களேன், பகுத்தறிவு கூட்டம், மதம் சார்ந்த கருத்து இல்ல. பாருங்க, ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள நுழையிறான். நாம தான் புதுசு, காடு புதுசு, நமக்கு தெரியாது காடு. இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வருது. எப்படியோ பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோமா, திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்த உடனே நின்னுட்டான். அவன் உள்ள இருந்து ஒரு பாம்பு அப்படி வந்து கருணாக அவனை பார்த்துருச்சு. இவன் பாம்பை பார்க்க, பாம்பை இவனை பார்த்துருச்சு. சத்தம் போடாம போயிட்டான் கடந்து. பாம்பு சத்தத்தை கேட்டு, அதுக்கு அரவம்னு பேரு, சத்தத்தை கேட்டு அது பின்னாலேயே வருது, கூடவே வருது. இவன் ஒன்னும் சொல்லல, காடு பாம்புக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம், நடந்துட்டு வருதுன்னு போய்கிட்டே இருக்கிறான் இவன். அது கூடவே வந்துச்சா, நீங்க எதிர்பாராத நேரத்துல அதனுடைய உடனிருப்பு ஒண்ணு உங்களை பயமுறுத்தலையா, அது உங்க கால் குதிகால கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்ல, கூட வேலை செய்யறவங்க, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், பார்ட்னர்கள், யார வேணாலும் வச்சுக்கோங்க, குழு உறுப்பினர்கள், மேடையில் இருக்கக்கூடியவர்கள், யாரு வேணா வச்சுக்கோங்க. கொத்திருச்சு, பாம்பு கடிபட்டுடுச்சு.
நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, யாராவது கை தூக்க முடியுமா? இது வரைக்கும் எனக்கு யாரும் துரோகம் செய்ததே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. அவர் மண்டையை தான் சொல்றார், கை தூக்கல. யாராலையும் சொல்ல முடியாதுங்க, எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம். சரியா? இப்ப நாம தான், நமக்கு ரெண்டு வாய்ப்பு. ஒண்ணு, நேரா அந்த பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே என் வழியில் வந்தாய். நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ என்ன ஏன் கொத்தினாய்? பதில் சொல் என்று நீதி கேட்கலாம். பாம்பிடம் எந்த நீதியும் கிடைக்காது. அதன் இயல்பு கொத்துவது. சரியா? அது நான் நீயா படமா? ஊதுன உடனே திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கொத்துப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, மரணம் அடையாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர don't chase the snake, treat the venom. எது நடந்தாலும் உங்களை நீங்கள் முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த துரோகத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை பலியாகாமல் நீங்கள் உங்களையே பாதுகாத்துக் கொள்வதுதான். நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ற, அறம் பேசுகின்ற நான் இது. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன், சத்தியத்தை பேசுகிறேன். 2008 நான் வெளியில சொன்னதில்லை. பெரிய வாழ்க்கையில் அடி, என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. அப்படியே அந்த காட்டுல நிக்கிற மாதிரியேங்க, அப்படியே நிக்கிறேன். தொழுகைக்கு போட்டு கடவுள் கிட்ட வேண்டாம், அழுவுற வேண்டாம், வெறும் அழுகதான். எங்க அம்மா சொல்லுச்சு ஒரு வார்த்தை. தொழுகை முடிச்ச உடனே இப்படி பார்த்துட்டு நின்று ஒரு மாதிரி எழுப்பி என்ன சேர்ல உட்கார வச்சு, தொழுகை முடிச்ச உடனே உட்கார வச்சு, சுல்தானா அழுதது போதும், இனி அழாத. அவங்ககிட்ட சொல்லிட்டல, கடவுள் கிட்ட சொல்லிட்டல, அவன் பார்த்துப்பான். நீ உண்மையானவளா, ஒழுக்கமானவளா, அறம் சார்ந்தவளா இருக்கிற அப்படின்னா நீ எதற்காக மனம் கரைகிறாயோ, யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன்னால் சோழி போல் கொண்டு வந்து போடுவான். அந்த நேரத்தில் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாய். கடவுளே, நான் நினைக்கலையே இவங்களுக்கு போய் இவ்வளவு கஷ்டமான நீ பிரார்த்தனை பண்ணுவ. அந்த காலம் வரும், அழுவதை நிறுத்து. அன்றிலிருந்து அழுவதை நிறுத்தி கொண்டேன். 10 ஆண்டுகள் கழித்து இறைவன் சோழியாக கொண்டு வந்து போட்டான். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் first you treat the venom, don't chase the snake. அதை பழிவாங்கவோ அதற்கு பின்னால் போய் அதனிடத்தில் நியாயம் கேட்பதோ நீங்கள் நிறுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலம் கொண்ட மட்டும் எழுந்து நீங்கள் நிற்க வேண்டும். அந்த எழுந்து நிற்றலுக்கான கற்றல் உங்கள் மனதிலே ஆழமாக நிகழ வேண்டும். யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன். என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு நான் எடுக்கும் பாடம், யாராக இருந்தாலும் யாரையும் இப்படி பார்த்து வியக்காதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரணத்திற்காக இவர்கள் இந்த படியில் ஏறி நிற்கிறார்கள். Just do understand them, don't chase them. அவர்களுக்கு பின்னால் போக வேண்டியது ஒன்றுமில்லை. இந்த வாழ்க்கை அற்புதமானது. என்னுடைய எல்லா முகநூல் பக்கங்களிலும் எல்லா இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய சொல் இதுதான். உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நின்று பாருங்கள். இந்த கற்றலை உலகத்திற்கு தருவதற்கு முன்னால் உங்கள் மனதில் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு, திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகளை தருவதில்லை. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தான் தரும். யார் ஒருவர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி வந்து காலில் முத்தமிடுமே தவிர வெற்றி அதுவாக வந்து நிற்பதே இல்லை. பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை நிகழ்த்துகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். எதுவும் தானாக நிகழாது, நீங்கள் தான் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கையில் மற்றவர்கள் மாறுவார்கள். இன்று நேற்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த விதிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக அடிப்படையான விதிகள் இதெல்லாம். நாம் செய்யும் பிழைகளை நாம் மறந்து விடுகிறோம். நாம் செய்த பிழைகள் நம்மை துரத்துகின்றன என்று என் பேச்சில் நான் குறிப்பிட்டேன். பிழைகள் செய்யாமல் இருப்பதற்கான சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில கற்றல் நிகழ வேண்டும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில காட்சிகளை, சில சொற்களை, சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அதை முழு மனதோடு கற்றல் மனநிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான், நாதன் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள், நான் அப்படித்தான், அவள் அப்படித்தான். சிறகை விரித்து பார்த்தேன், சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன். வளர வளர விரித்தேன். நான் சிட்டுக்குருவி இல்லை என்பதனை புரிந்து கொண்டேன். நான் ராஜாளி என்பதனை காலம் எனக்கு உணர்த்தியது. விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள். செம்புட்பறவையே சிறகை விரி. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி. எழு பற, வானம் காத்திருக்கிறது, வா சேர்ந்து பறப்போம்.